வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இன்றைக்கு நவம்பர் 9 2025 கனடாவின் ஒன்டாரியோவின் டொரண்டோவில் முதலாவது இந்த வருடத்துக்குரிய பனி பொழிவு ஆரம்பமாகி இருக்கிறது. அதிகாலையிலிருந்து பனி பொழிந்து எல்லா வீடுகள்லையும் வீட்டு கூரைகள்லையும் தரைகள் மைதானங்கள் எல்லாம் பனியாகத்தான் நல்ல வடிவாருக்கு காட்சி. ஆனால் வெளியில் நிற்கல கையெல்லாம் விரைச்சி போயிடும். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு கேமராவை கஷ்டப்பட்டு தான் பிடிச்சி கொண்டிருக்கேன், கை விரைச்சி கொண்டு. பாருங்கள், இந்த பறவைகள் வளமையான இந்த பறவைகளை பற்றி போடுறோன்னு இன்னும் இந்த குளிருக்குள்ள தாக்கு பிடிச்சி கொண்டு நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த பறவைகள் கிளாஸ் பறவைகளுடைய வகுப்புக்குள்ளே விரும்பினோம் ஏவிஸுக்குள்ளே. அப்போ அவை சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்கண்ட வெப்பநிலையை மாற்றி கொள்ளும். அந்த உடம்பு இப்போ எங்கண்ட உடம்பு மாதிரி இல்லை, வேண்ட உடம்பு அவை சூழலுக்கு ஏற்ற மாதிரி வெப்பநிலையை மாற்றி தாக்கு பிடிப்பினோம். இங்கே பாருங்கள், காடுகள் புல்லுகள் பக்கத்தில் இருக்கிற மரங்களுக்கு மேலே இப்படி பனிகள் அழகாக தேங்கி நின்று அந்த அந்த பூக்களுக்கு மேலே பூ மொட்டுக்களுக்கு மேலே நின்று புட்களின் பூ மொட்டுக்களுக்கு மேலே நின்று அழகாக காட்சி தருகிறது. தெருக்கள் எல்லாம் வித்தியாசமாக இன்றைக்கு தான் முதலாவது பனிப்பொழி வந்தோடனே, வருடத்தில் முதலாவது பனிப்பொழி வந்தோடனே வித்தியாசமாக ஒரு அழகாக தென்படுகிறது. உள்ளூர் தெருக்கள் மற்றைய தெருக்கள் எல்லாமே ஒரு அழகாக தென்படுது. இதனை பழக்கப்பட்டுடும் கணக்க பனிப்பொழிவாக வந்துடும். கனடாவில் இருக்கிறாக்களுக்கு இல்லை வெளிநாட்டில் இருக்கிறாக்களுக்கு இது சாதாரணமான விடயம். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறாக்கள் மற்றாக்களும் இந்த அழகுகளை பார்த்து தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு பனிப்பொழிவு நடந்ததா இல்லையா என்றதை அறிந்து கொள்வதற்காக இந்த பதிவு. மிகவும் அழகாக இருக்குது. வருடத்தில் முதலாவதாக ஒன்டாரியோவில் டொரண்டோ பகுதியில் ஏற்பட்ட முதலாவது பனி பொழிவு ஸ்னோ பொழிவாக அமைகிறது. சுற்றுவட்டாரம் எல்லாமே நல்ல அழகாக தெரிகிறது. கனநேரம் நிற்கிறபடியே கைகால் எல்லாம் விரைக்குது. மினக்கட்டு வந்தது எடுக்கிறதுக்கு காட்சிப்படுத்துறதுக்காக மரங்கள் எல்லாம் அழகாக தெரியுது. இந்த மரம் இன்னும் தன்னுடைய இலைகளை உதிர்க்கவில்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.